இன்னைக்கு திமுக என்று சொன்னாலே அது தீய சக்தி என்று எல்லோரும் முடிவு செய்து விட்டார். அப்பப்ப நாம் செய்யக்கூடிய சிறு தவறுனால மட்டும்தான் ஆட்சிக்கு வருகின்றார்களோ தவிர அவர்கள் வேண்டுமென்று யாருமே நாம் ஆட்சிக்கு எப்பொழுதும் கூட அனுமதி கொடுத்தது கிடையாது. இந்த முறை எல்லா தரப்பட்ட மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். எல்லா தரப்பட்ட மக்களுடைய கோபத்திற்கு நமக்கு இது வேண்டவே வேண்டாம் என்று வீதிக்கு வந்து தெருவுக்கு வந்து எப்ப தேர்தல் நடக்கும் என்கின்ற அளவுக்கு தமிழக மக்களுடைய மனநிலை இருக்கு. நேற்று என்டிஏ கூட்டத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் மத்திய அரசோடு மோடி அவர்களுடைய கரத்தோடு கோர்த்து தமிழகத்தை இன்னும் வேகமாக இன்னும் வளர்ச்சி பாதையில் தமிழகத்தில் ஏழை மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக, பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக, பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்காக எல்லா மதத்தினுடைய சொந்தங்களுமே வளர வேண்டும் என்கின்ற ஆட்சி அளிப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு தான் நீங்கள் எங்கெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நடக்கத்தான் போதுங்க ஐயா. இன்னைக்கு திமுக என்று சொன்னாலே அது தீய சக்தி என்று எல்லோரும் முடிவு செய்து விட்டார். அப்பப்ப நாம் செய்யக்கூடிய சிறு தவறுனால மட்டும்தான் ஆட்சிக்கு வருகின்றார்களோ தவிர அவர்கள் வேண்டுமென்று யாருமே நாம் ஆட்சிக்கு எப்பொழுதும் கூட அனுமதி கொடுத்தது கிடையாது. இந்த முறை எல்லா தரப்பட்ட மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். எல்லா தரப்பட்ட மக்களுடைய கோபத்திற்கு நமக்கு இது வேண்டவே வேண்டாம் என்று வீதிக்கு வந்து தெருவுக்கு வந்து எப்ப தேர்தல் நடக்கும் என்கின்ற அளவுக்கு தமிழக மக்களுடைய மனநிலை இருக்கு. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இன்னைக்கு திமுக சொல்றாங்க, நாங்க 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறோம், தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பாருங்க, 11% பாருங்க. என்ன கண்ணாம்பூச்சி வளர்ச்சிங்க அந்த வளர்ச்சி? இப்ப நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஒரே ஒரு துறையை மட்டும் எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு துறை, மின்னணு துறை எடுத்துக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் துறை எடுத்துக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2021 8,800 கோடி ரூபாய் ஏற்றுமதி இருந்துச்சு. இன்னைக்கு 1,00,000 கோடியை தாண்டி ஏற்றுமதி இருக்கு. திமுக காரர் என்ன சொல்றா, அவங்க ஏதோ ஆட்சி கட்டல வந்து அமர்ந்தனால அது நடந்தது. ஆனா கொஞ்சம் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய PLI திட்டத்தின் மூலமாக மட்டும்தான், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய உற்பத்தியோடு இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்தில் மட்டும்தான் 8,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடி போயிருக்கு. அது வளர்ச்சி. வளர்ச்சி யாருனால வந்ததுங்க? மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஊக்கத்தினால, மத்திய அரசு எல்லா மாநிலத்தையும் உயர்த்த வேண்டும் என்றால். இதே நீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.